அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை பல்வேறு வகையான வாக்கியங்களை கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையினுடைய அமல்களில் பல்வேறு வகையான அமல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை ஆல இம்ரான் சூரா ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வானவர்கள் ராத்திரி வரை அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ மற்ற நாள் ஆல இம்ரான் சூரா ஓதுறதுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ஓதுறதுக்கும் மற்ற 6 நாளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலை. இந்த வெள்ளிக்கிழமை குர்ஆன்லேயே பெரிய சூறாக்களில் பக்ரா சூரா, ஆல இம்ரான் சூறாங்கிறது. அதுக்கு அடுத்து அந்த சூறாவை வெள்ளிக்கிழமை பகலில் யார் ஓதுகிறார்களோ ராத்திரி வரைக்கும் அவர்களுக்கு வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மலக்குமார்களுடைய துஆ என்பது அது நமக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒன்று. இஸ்லாமிய செய்திகளை நீங்கள் பார்க்கிற பொழுது, எனக்கு தெரிஞ்சு இந்த துறையிலே ஒரு 20-25 வருஷம் நாம் அந்த பேராசிரியராக கிதாபை பார்த்ததிலே படித்ததிலே ஒரு 20 அமல்களை, ஹதீஸில் எத்தனை அமல்கள்? 20 அமல்கள், மலக்குமார்கள் நமக்கு துஆ செய்யக்கூடிய அமல்கள் என்று நான் பார்த்ததிலே ஒரு 20 அமல்களை நான் பார்த்திருக்கேன். அதுதான் 20 நான் குறிப்பிடலை, எனக்கு தெரிஞ்சு 20 அமல்கள் மலக்குமார்கள் துஆ செய்யக்கூடிய, நமக்கு துஆ செய்யக்கூடிய அமல்கள். நம்ம மற்றவங்கள பார்த்து எனக்கு துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க, மற்றவங்கள்ட்ட போய் கேட்குறதுக்கு ஏதாவது கடன் கேட்க வைக்கப்படலாம். ஆனால் வேறு ஏதாவது சோறு தாங்க, சாப்பாடு தாங்க, ஏதோ அதுக்கு வைக்கப்படுவோம். எனக்கு துஆ செய்யுங்கிறது ஒரு பணக்காரர் கூட ஒரு ஏழையிட்ட அப்படி கேட்குறதுக்கு வைக்கப்பட மாட்டார். எனக்கு துஆ செய்யுங்க, அப்படி தானே, எனக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்குறது வைக்கப்பட மாட்டார். சாதாரணமான துஆவை விட வானவர்கள் துஆ செய்கிறாங்கன்னு சொன்னால் மனுஷங்கிறவன் ஒரு பாவி, அதுவும் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட அல்லாவை வணங்குவதற்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு விசேஷ படைப்பு தான் வானவர்கள். அவங்க அல்லாட்ட கேட்டால் உடனே இல்லைன்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுவானா? ஆக அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான வானவர்கள் நமக்கு துஆ செய்யக்கூடிய அமல்கள் நான் தெரிஞ்சு ஒரு 20 அமல்கள். ஒரு சமயம் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, அவங்க பிற்காலத்தில் சிரியாவில் டமாஸ்கஸ் நகரத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுடைய மருமகனார் மகளை முடித்த தர்தா, அவங்களுக்கு தர்தான்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளைய திருமணம் முடித்த மருமகன் என்ன செய்தார்? ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக அந்த வருஷம் நியத்து வச்சுருந்தார். மாமனார் வீட்டுக்கு வந்தார் சொல்கிறதுக்கா, பயணம் சொல்கிறதுக்கா. வந்தால் வீட்டில் அவங்க இல்லை. அப்போ அவங்க மருமகன், அவங்க மாமியார் இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, மருமகனே, அவர் பேர் சஃப்வான், மருமகன் பேர் சஃப்வான் இப்னு அப்துல்லா. மருமகனே, இந்த துரீதுல் ஆமா அல் ஹஜ், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ஹஜ்ஜுக்கு போனால் நீங்கள் என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க, நல்ல விஷயங்களை கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, எனக்காக துஆ செய்யுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, தாவத்துல் மரி முஸ்தஜாபத்துன், ஒரு மோமினுக்கு இன்னொரு மோமினுக்கு தெரியாமல் துஆ செய்கிறார். ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு என்ன செய்கிறாரு? தெரியாமல் என்ன செய்கிறாரு? துஆ செய்கிறாருன்னு சொன்னால் அந்த துஆவுக்கு மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்களாம்? அவருடைய தலைக்கு பக்கத்தில் ஒரு வானவர், இந்த ரசிஹி மலக்குன் யு அம்மீனும், தலைக்கு பக்கத்தில் ஒரு வானவர் நின்றுக்கிட்டு ஆமீன் ஆமீன் அப்படின்னு துஆ செய்கிறாங்களாம். இஸ்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பொதுநல மார்க்கம் பாருங்கள். இன்றைக்கி அடுத்தவனை பற்றி பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கான்.
அடுத்தவனை பற்றி புறம் பேசுகிறவன் எத்தனை பேர் இருக்கான், சொந்தத்திலே இருக்கான், அந்நிய இடத்துலையும் இருக்கான். ஆனால் யாரெல்லாம் இந்த ஆள் முஸ்லீம் இவர் கஷ்டப்படுறாரு, இந்த பக்கத்து வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நமக்கு வேண்டியவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொது நலத்தோடு ஒரு ஆள் அவருக்காக துவா செய்கிறாருந்தா எவ்வளோ சுத்தமான மனசு உள்ள ஆளாக இருப்பார். அப்படி ஒரு பொது நலமாக நடக்கிறாள் நீ உலகத்தை பார்க்க முடியுமா? நம்ம கூட இருந்தே குளிப்பெருக்கிற இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்காக வேண்டி இன்னைக்கு நிறைய பேர் தொழுதுட்டு துவாவே செய்ய வேண்டி ஓடிடுறான். அவனுக்கே கேட்கறது இல்லை, அடுத்தவனுக்கு எங்கே போய் கேட்காவன். ஆக அடுத்தவங்களுக்காக ஒரு ஆள் துவா செய்கிறாருன்னு சொன்னால் அந்த துவாவுக்கு மலக்குமார்கள் அவன் தலை பக்கத்தில் நின்று ஆமீன் ஆமீன்காங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம துவா செய்தால் நம்ம துவா அல்லாட்ட உடனே போய் போயிட்டு பாருங்க. துவாவுல் மரி முஸ்தஜாபத்துன், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எப்போ எந்த துவா அடுத்தவங்களுக்கு நாம கேட்கும் பொழுது அந்த வானவர் என்ன செய்யறாங்களாம், நீ கேட்ட துவா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளட்டும், அது மாதிரி பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். வழக்க பிமிசிலி, அவருக்கு நீங்க கேட்ட மாதிரி அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கட்டும், உங்களுக்கும் கிடைக்கட்டும் சொல்லி ஆமீன் சொல்றாங்க. எப்படிப்பட்ட அந்த ஆமீனுக்கு அல்லாட்ட இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகுமா? எடுத்துக்கிற மாட்டேன்னு நல்லா சொல்லுவான். அந்த ஆமீன் சொன்ன பிறகு இல்லைன்னு ஆகுமாங்க? ஒரு பிரதமர் ஒரு வேலை வாய்ப்புக்கு பிரதமரே லெட்டர் கொடுக்குறாரு, அந்த வேலை இல்லைன்னு ஆகுமா? இல்லைன்னு சொல்லுவாங்களா? உடனே இதாயிரும்லங்க. ஆக மலக்குமார்களுடைய துவால ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்காக துவா செய்யுது. அதனால தான் நீங்கள் என்ன செய்யுங்க, பிற நல்ல விஷயத்தை கொண்டு பிறர் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதையும் பாருங்க ரசூலா சொன்னாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா ரெண்டாவது விஷயத்தை எடுத்துக்கிட்டா இமாம் ஒலல்லாலின்னு சொன்னால் ஆமீன்னு சொல்வார். பாத்தியா சொல்றவங்க அவர் மெதுவாக என்ன செய்வார், அனபி மதஹபில் மெதுவாக சொல்லுவாங்க ஆமீன். ஆமீன் இமாம் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஏனென்றால் இதா காலல் இமாமா, ஏன்னா இதா அம்மனல் இமாம் அம்மீனும், இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா உங்கள் ஆமீனும் மலக்குமார்கள் அந்த கூட்டத்தில் நின்று ஆமீன் சொல்லக்கூடிய ஆமீனும் அந்த டைம் ஒத்து வந்து விட்டால் உங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு. அப்போ நம்ம ஆமீன் யார் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் மலக்குமார்களுடைய ஆமீன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற சூழல் என்ன செய்கிறாங்க, ஆமீனை மறந்துடாதீங்க சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் ஆமீன் சொல்கிறதுனால உங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டுருது. மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு உங்கள் ஆமீன் ஒத்து வந்துடுச்சுன்னா உடனே ஒத்து. சில நேரம் இருக்குங்க ஜும்மாவுடைய நாளில் அந்த ரசூல்லா சொன்னாங்க, அந்த நேரத்தை தெளிவாக ரசூல்லா சொல்லலை. ஏன்னா இப்பவுமே எல்லாரும் 12 மணிக்கு மேலே தான் வர்றாங்க, 1 மணிக்கிட்ட தான் வர்றாங்க. இப்போ அந்த நேரத்தை சொல்கிறேன் வைங்களேன், கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு போய் எல்லாரும் போயிருங்க. அந்த நேரம் ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி 5 நிமிஷம் தான் ஜும்மாவே நடக்கும். அப்படி தானே ஆயிரும். இப்போது 1 மணி நேரம் ஜும்மாவுக்கு 12 மணிக்கு எல்லாம் காயம் போய் சென்று முடியறானா இல்லையா? எந்த நேரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஆக அதனால் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹும்ம லக்கல் ஹம்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லி தானே எஞ்சிக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சொல்லுங்க. யார் அப்படி சொல்கிறாங்களோ மலக்குமார்களும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த புகழ்ச்சிக்கும் உங்கள் புகழ்ச்சிக்கு இறைவா உனக்கே புகழாம், அதான் நம்ம புகழ்ச்சி, அதானே சொல்கிறோம். அப்படி சொல்கிற அந்த வார்த்தைக்கு வானவர்கள் வாழ்த்துக்கும் உங்கள் புகழ்ச்சியும் நேராக டைம் ஒத்து வந்து விட்டால் உங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். சொல்லப்பட்ட விஷயத்தில் அது ஒன்று. அடுத்து என்னன்னு ரசூல்லா சொன்னாங்க, ஹஜ்ஜி உம்ராவுக்கு வந்து அந்த விஷயம் செய்ய முடியும். சில அமல்கள் இருக்குது அது எல்லா இடத்துலையும் செய்யலாம், சில அமல்கள் இருக்குது அது மக்களால் தான் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் இப்னு ஹிஷாம்ங்கிற அறிஞர் என்ன செய்தார், அதா இப்னு அபி ரபாஹ் அபு ஹனீஃபா இமாமுடைய ஆசிரியர் அவங்கள்ட்ட காபத்துல்லாவை சுற்றிட்டு நின்னாங்க. அதா இப்னு அபி ரபாஹ் என்ன செய்தாங்க, காபத்துல்லாவை சுற்றிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, குருவே ருக்குனே யமானி ஹஜ்ர சூது கல்லுக்கு முந்திர தூணது கல், ஹஜ்ர சூது கல் வச்சுறாங்கல்ல ஒரு மூலையில், அதற்கு முந்திர தூணது, இந்த ருக்குனே யமானி என்ற தூண் இருக்கிறதே இதை பற்றி சிறப்பு சொல்லுங்களேன் என்று காபத்துல்லாவை அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு சுற்றிட்டு இருக்கும்போது இப்னு ஹிஷாம்ங்கிற அறிஞர் கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு எனக்கு சொன்னாங்க. அபு ஹுரைரா அவங்கள்ட்ட ஓதி இருக்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட ஓதி இருக்கிறாங்க. அதா இப்னு அபி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய ஸ்டூடெண்ட் தெரியுதா? அதுலேருந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, ருக்குனே யமானிங்கிற தூண் இருக்கு, உக்கில பிஹி அந்த தூணில் 70 பேர் அல்லாஹ் சாட்டியிருக்கான் வானவர்களை. அந்த தூணுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க கண்ணுக்கு தெரியாமல்? 70 பேர். எப்படி போலீஸ்காரங்கெல்லாம் ஹஜ்ர சூதுக்கெல்லாம் சுற்றி நீ ரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்களா இல்லையா? யாருன்னு அதை நெரிசலில் இறந்து போயிடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்கு நிற்கிறாங்களா இல்லையாங்க? அது மாதிரி 70 வானவர்கள் லுக்ன யமானி என்ற தூண் பக்கத்தில் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காபால பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கேட்கிறேன் என்ற துவாவை யார் கேட்கிறார்களோ
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, உலகத்திலும் மறுமையிலும் நற்பாக்கியத்தை தா என்ற துஆவை யார் கேட்கிறார்களோ அந்த துஆவுக்கு ஆமீன் என்று சொல்கிறார்கள். அப்ப அதனால தான் எல்லாருடைய சவுண்ட் அந்த இடத்துல எப்படி தான் இருக்கும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படி தான் சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த இடம் வந்த உடனே அந்த சில செகண்ட் அந்த இடத்த கிடக்கவும் இல்லையாங்க, சில நொடி பொழுது நிமிஷங்கள். அப்போ அந்த இடத்துல மலக்குமார்கள் துவா கிடைக்கிற இந்த 20 அமல்ல அது ஒரு அமல் இருக்குது, அது அந்த இடத்துல தான் நம்ம கேட்க முடியும். அந்த இடத்துல வானவர்கள் செய்யக்கூடிய அந்த துவா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், வானவர்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் சொல்றான்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது துவா ஓதுறானா அல்லாஹ், அதுக்கு என்ன விளக்கம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஒரு ரகசிய பதில். இந்த ரகசியத்தை நீங்க என்கிட்ட கேட்கலன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அல்லாஹ் ஸலவாத்து சொல்றாங்கிற கொஸ்டின் கேட்குறீங்களே, அதுக்கு என்ன விளக்கண்டு? இது ஒரு ரகசிய குறிப்பு, யாருக்கும் வெளியே பப்ளிக் படுத்த முடியாத செய்தி தான். ஆனா நீங்க கேட்டதனால சொல்லி ஆகணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு என்று 2 பேரை அல்லாஹ் படைச்சிருக்கான், 2 வானவர்கள். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, உலகத்தில் ஒவ்வொரு வானவருக்கும் ஒரு வேலையை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அது மாதிரி உலகத்தில் 2 வானவர் அல்லாஹ் படைச்சிருக்கான், அவர் எனக்காகவே படைச்சிருக்கான். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, என் பேர் எங்கேயெல்லாம் வருதோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது பாங்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் பேர் வருதா இல்லையா? அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றோமா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமா இல்லையா பேச்சில்? இது மாதிரி என் பேரை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, என் மாமின் முஸ்லிமீன், எந்த முஸ்லீம் இடத்துலாம் என் பேர் சொல்லப்படுதோ அந்த பேர் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்களா, ஈசா அவருக்கு இது உண்டாகட்டும் அப்படி சொல்லி அந்த ஜெபம் பண்றாங்களா இல்லையா? அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் சொல்றாங்களோ, அப்படி சொன்ன உடனே அந்த வானவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த 2 வானவர்களும் அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்க, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்க அப்படின்னு அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இந்த வானவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்க அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படி சொல்லுவாங்களாம். உடனே மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுவாங்களாம், ஆமீன், அல்லாஹ் மன்னிக்கன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமீன் அப்படியே உண்டாகட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் மீது யார் ஸலவாத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் துவா இருக்கு. மாமீன் முஸ்லிமீன், யாரெல்லாம் என் மீது ஸலவாத்து சொல்றாங்களோ வானவர்கள் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்றாங்க, துவா செய்யறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்றான். ஆக பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரை நம்ம எப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் உன் பாவத்தை மன்னிக்கட்டும் அல்லாஹ் என்று வாழ்த்துறார்கள் என்ற துவா ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துக்கும் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ரு ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைங்க, அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க. இன்னைக்கு காதலியை நினைக்கிறவன் என்ன ஆயிடுறான், காதலி நினைச்சு என்ன செய்யறான், சிலவன் செத்து போயிடுறான். அதனால என்ன கிடைக்க போகுது அவனுக்கு, அல்லாஹ்வை நினைச்ச என்ன கிடைக்கும், அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான். இன்னைக்கு எத்தனை பேர் எதெல்லாம நினைச்சு என்ன செய்யறான், உயிரை விட்டவன் இருக்கான்ல, அல்லாஹ்வே நினைச்சா என்ன கிடைக்கும், அது அடுத்து சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வை அதிகமா நினைச்சா வல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்து, அடுத்த வரியிலே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான். யார் அதிகமா அல்லாஹ்வை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான், மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்றாங்க. அப்ப மலக்குமார்கள் துவா யாருக்கு கிடைக்கும், அதிகமா தஸ்பீஹ் ஓதுறாங்க பாருங்க. சில பேர் ரோட்டோடு வாக்கிங் ஒவ்வொரு தஸ்பீஹ், நீல தஸ்பீஹ். எப்பொழுதுமே திக்ரு செய்யறது நமக்குமா அல்லாஹ்வுக்கு ரகசியமா வச்சுக்கணும். அப்படியே ரோட்டோடு ஜபம் பண்ணிட்டு போற மாதிரி நிறைய பேர் அப்படியே ஆடிக்கிட்டே கையில, அதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு பப்ளிக் அமல் நம்ம செய்யக்கூடாது. என்னைக்கு கேட்டாலும் நம்ம ஒரு ரகசியம், நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறது ஒரு பக்தி இருக்கணும். உதுல்லாஹ, அல்லாஹ் இடத்த ததர்ரும் உஹுஃபியா, அல்லாஹ்வை ரகசியமா அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கிறான். அல்லாஹ் துவா செய்யறதே ஒரு பக்தி இருக்கணும், ஒரு ரகசியம் இருக்கணும். அல்லாஹ் செவுட்டுப்பே கிடையாது, சவுண்டு போட்டு யூஸ் பண்றதுங்கிறான் ஒரு இடத்துல. அல்லாஹ் தூரமா இல்லை அப்படிங்கிறான். ரகசியமா கேட்டாலே அல்லாஹ்வுக்கு நம்ம திக்ர் போயிடும். ரோட்டோட அலைஞ்சிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டே பாரு, அவர் தஸ்பீஹ் செஞ்சு அவர் என்னப்பா பெரிய தஸ்பீஹோடு அடையலாரு அப்படின்னு. சஹாபாக்கள் என்னைக்குமே இருட்டில் தான் அமல் செய்வாங்க, வெளிச்சத்தில் யாருக்கும் தெரியுற மாதிரி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுகிற பேர் அவ்வளோ பேர் எழுப்பி விட்டாரா, இன்னைக்கு ஏன் தொழ போகிறேன் ஏன். அப்போ அடுத்தவங்களை இடைஞ்சல் பண்ணுற வேலை ரசூலுல்லாஹ் செருப்பு எடுக்கிறது, கதவை திறக்கிறது, காமல் வைதா ரசூலுல்லாஹ் மெதுவாக எஞ்சிப்பாங்களாம், மெதுவாக செருப்பு எடுப்பாங்களாம், மெதுவாக கதவை திறப்பாங்களாம். டிஸ்டர்ப் பண்ணி அலப்பறை பண்ணுற வேலையெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்காது. அடுத்தவங்களை இடைஞ்சல் பண்ணி என்ன செய்யக்கூடாது, தஹஜ்ஜுத்தோட எல்லாரும் இடைஞ்சல் பண்ணி அப்படிலாம் சஸ்பென்ஸாக செய்கிறது எந்த அமல்கள். பாருங்க, அபூ மாமுத்துல் பாஹிலிங்கிற சஹாபிட்டு ஒரு ஆள் சொன்னார், நான் கனவுல உங்களை ஒரு வானவர்கள் உங்களுக்கு நீங்கள் நடந்தாலும் எழுந்தாலும் வெளியானாலும் உள்ள வந்தாலும் வானவர்கள் உங்களுக்கு துவா தஸ்பீஹ்
உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறத கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. உங்களுக்கும் மாணவர்கள் பாவ மன்னிப்பு தேடணும்னா என்னைய கனவுல பார்த்தியே இல்லையா, மலக்குமார்கள் துவா செய்த மாதிரி பாவ மன்னிப்பு தேடின மாதிரி உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணுமா? இது ஒரு பெரிய ஒரு சிம்பிள் மேட்ரு. அல்லாஹுவை அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்களாம். யா இவ்வளதீனா மனதுக்குருதா துக்கிரன் கசீரா, அல்லாஹுவை அதிகமாக நினைங்கள் அப்படிங்கிற ஆயத்தை ஓதி காட்டினாங்களா. நான் அதிகமாக நினைச்சிருக்கேன். அடுத்த வரையில் அல்ல என்ன சொல்றான், வணக்கம் சிலாவத்து சொல்றாங்க இல்லையா? அது ஓதனால தான், அல்லாஹ்வை அதிகமாக நினைச்சதுனால தான் நீங்க எப்படி என்னை கனவுல பார்த்துருக்கீங்க பாவ மன்னிப்பு தேடுற மாதிரி. நீ அதிகமாக நினைச்சா உன்னையும் அடுத்தவங்க பார்க்கலாம், நானும் பார்க்கலாம் உன்னையும் மலக்குமார்கள் எப்படி சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்போ மலக்குமார்கள் நம்மளை தஸ்பீஹ் செய்யணுமா, நமக்கு பாவ மன்னிப்பு தேடணும்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு அமல். அதே மாதிரி விருந்தோம்பல். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இயக்கத்துக்காரன் எவன்லாம் வந்தானோ தவீதுக்காரன், அந்த சாப்பாடு கூடாது இந்த சாப்பாடு கூடாது, அதுக்கு குழப்பம் இது குழப்பம்னு எல்லா சோத்துலையும் மண்ணலி போட்டான். ஆக சாப்பாடுங்கிறது விருந்தோம்பலுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு நாள் சஅத் இப்னு உபாதா ரசூல்லா தோட்டத்துக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு உபாதாவுடைய தோட்டத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க இல்லை. அவங்க மனைவி போய் தோட்டத்தில் போய் ஒரு பேரச்சங்குழம்பு வெட்டி வச்சாங்க. நோம்பு திறக்க நேரம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டாங்க. சஅத் இப்னு உபாதா, உங்க வீட்டுக்கு 3 பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? உங்க வீட்டு சாப்பாடை நல்லவங்க சாப்பிட்டு இருக்காங்க. பாத்திரம் மறிந்து பிச்சை இடு, குளம் மறிந்து புல்ல கொடுன்னு பழமொழி. பிச்சை போட்டாலும் நேற்று ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஒருத்தன் எனக்கு 20 ரூபா தாங்க, நான் நாசா பண்ணணும் ஒரு கடையில் கேட்குறான் முதலாளிட்ட. அதெல்லாம் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் போன்னு, நீ கையில் எனக்கு தூட்டு தான் வேணும், நீ ட்ரிங்க்ஸ் அடிக்க கேட்குற, அதெல்லாம் காலையிலேயே அடிச்சுட்டேன் அப்படிங்க. என்ன சொல்கிறான்? இன்னைக்கு இந்த மாதிரி குடியார பிள்ளைகள்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி அடிச்சுக்கிட்டே துட்டு கேட்பாங்க. துட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாத்திரம் மருந்து பிச்சை எடுல பழமொழி. நம்ம கொடுக்குற தர்மம் என்ன செய்ய, நல்ல நம்ம நன்மையை தரணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅத் இப்னு உபாதா உங்கள் வீட்டு சாப்பாடு நல்லவங்க சாப்பிட்ருக்குறாங்க. 2வது உங்கள் வீட்டில் நோம்பாளிக்கு நோம்பு திறந்துருக்குறாங்க. 3வது 70,000 மலக்குமார்கள் உனக்கு ஸலவாத் சொல்லியிருக்கிறாங்கன்னா. எதனால? சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைக்குதுங்க. விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன கிடைக்குது? அதனால சொல்லுவோம் 70,000 மாணவர்கள் வர்றாங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? யுஸல்லூன அலைக்க 70,000 70,000 மலக்குமார்கள் உங்கள் வீட்டுக்கு ஸலவாத்தை சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சோத்திலையும் மண்ணி வச்சுட்டான் இவன். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் யார் தர்மம் செய்கிறாங்களோ ஏழைகளுக்கு, சில பேர் சேவை செய்கிறதுலேயே நிறைய இருக்கு. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு பெரிய விளையாட்டு கால்பந்து வீரர், ஆப்பிரிக்க வீரர், அவன் போட்டோவாக போட்டிருந்தான். ஒரு நாளைக்கு ஒரு வருமானமே எத்தனையோ கோடியான். ஆனால் அந்த ஆள் ஒரு செல்லு கூட பழைய செல்லு தான் வச்சுருப்பான். என்னன்னு கேட்டீங்க, எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்கள, ஒரு புது செல்லு வாங்க பழைய செல்லு வச்சிருக்கீங்க இல்லை, வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இல்லை, எத்தனையோ கோடி இருக்கு. நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தவன், படிப்பு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். அதனால என்னுடைய அந்த வருமானத்தை நான் ஒரு செல்லு புது செல்லு வாங்குறது இல்லை. ஆனால் அந்த காசை ஃபுல்லாக நான் என்ன செய்யறேன்னா, என் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய படிப்பு செலவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறேன் அந்த காசை. ஆனால் நான் ஒரு செல்லு கூட வாங்குறது இல்லை இன்னைக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு தர்மம் செய்கிறவன் இன்னைக்கு எல்லா துறையிலையும் இருக்கான். அப்படி யார் தர்மம் செய்கிறாங்களோ அந்த தர்மம் செய்கிறவுக்கு வானவர்கள் என்ன செய்கிறாங்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு மாமின் யுஸ்பிஹுல் இபாத், எந்த ஒரு மனிதன் காலையில யாருக்கு தர்மம் செய்கிறானோ அன்னைக்கு தர்மம் செய்து வானவர்கள் சொல்றாங்களே, யா அல்லாஹ் கொடுத்த ஆளுக்கு நீ திரும்ப கூடிய அல்லா, கொடுத்த காசை திரும்ப கூடிய அல்லா, எவ்வளவு செலவு பண்ணாரோ அது திரும்ப கூடிய அல்லான்னு ஒரு வானவர் துவா செய்யிட்டே இருக்காராம். எந்த கஞ்சப்பை இருந்துக்கிட்டு அதெல்லாம் கொடுக்காத பை, இனிமேல் நிறைய பேர் ரோட்டில் இருக்கான் சொல்லி அந்த ஜோறு வேண்டாம் இந்த ஜோறு வேண்டாம் ஜோத்தையெல்லாம் கட் பண்றான் பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி கஞ்சப்பைகளுக்கு என்ன செய்யறாங்களா வானவர்கள், யா அல்லாஹ் இவன் காசையெல்லாம் அழிச்சிரு, அல்லாஹும்ம அத்திஹில் மும்சிகா தலஃபா, அல்லாஹும்ம முஅத்திஹி கலஃபா, கொடுக்கிறவனுக்கு திரும்ப கொடு, எவன் கஞ்சனா இருக்கான் அவன் சொத்தையெல்லாம் அழி, இவன் கஞ்சப்பையில இருக்க அவன் சொத்தையெல்லாம் அழி, அல்லாஹ் மும்சிகா தலஃபா அழிச்சிரு, ஏன்னா அல்லாஹ் முஅத்தி கலஃபா கொடுக்கிறவனுக்கு நீ திரும்ப சொத்தை நிறைய கொடு அப்படின்னு அவங்க துவா செய்யறான். அப்போ மலக்குமார் துவா யாரு கிடைக்குது? தர்மம் செய்யறவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நோயாளி யார் போய் சந்திக்க போறாங்களோ, அதே மாதிரி ஒரு சொந்த பந்தத்தை யார் போய் நோயாளியை சந்திக்க போறக்கூடியவங்க, அல்லது நம்முடைய நண்பர் அவர் முஸ்லீம் சொந்த பந்தம் கிடையாது, ஒரு ஆளை பார்க்க போறேன் சொல்றோமா இல்லையா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஆனா சொர்க்கத்தில் கூட 7 நாள் 7 சந்திப்பு இருக்கு, பயான் எங்கேயே ரிட்டர்ன் மாறிடும், அதனால அங்கே சாட்டா வர்றேன். ஆக ஒரு ஆளை போய் சந்திக்க போறோம், அவர் முஸ்லீமை போய் சந்திக்க போறோம், நண்பரை போய் சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்ன நோயாளி விசாரிக்க போனா ஒரு வானவர்கள் அழைக்கிறாங்களாம், நாதாஹு முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், திபித்த நீ மணந்து விட்டீர்கள், தாப மம்சாக்க உங்கள் நடை மணக்கட்டும், தபவத மினல் ஜன்னதி மன்சிலா சொர்க்கத்திலே உங்கள் சீட் உறுதியாகட்டும். என்ன சொல்றாங்களா? யாரை போய் நீங்க அவ்வளவு பேர் எங்க பூங்கால போய் உட்காந்துருக்காங்க, ஏதாவது கிடைக்குமா? அதனால அப்ப எப்படி ஒரு ஆளை போய் சந்திக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்கார சந்திக்க எவ்வளவு பாக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி சேவல் சத்தம்,
சேவல் சத்தத்தை கேட்டா ஃபஸ் அலுல்லாவுல் ஃபதுல், அல்லாட்ட துவா செய்யுங்க. அது மலக்குமார்களை பார்த்தா தான் என்ன செய்யும், அது என்ன செய்யும், அது பார்த்தா தான் அது என்ன செய்யும், அது சத்தம் போடும். மலக்குமார்களை பார்த்தா தான் தஸ்பீஹ் செய்யும். அதனால அந்த நேரத்தில் அல்லாட்ட துவா செய்த உடனே கபூல் ஆகும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ளை சேவல் வளர்த்ததா ஹதீஸ்ல வருது. எதுக்காக வேண்டி? இந்த மாதிரி சேவல் மலக்குமார்களை பார்க்கறதுனால. அன்னைக்கு கிளி வளர்க்குறான், பூனை வளர்க்குறான், சில பேர் நாய் வளர்க்கையில் என்ன கிடைக்க போகுது? இருக்கிற அருளையும் சேர்ந்து துரத்தி விட்டுரும். எது? நாயெல்லாம் வளர்த்தா. பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுதுட்டு நிறைவேறி ஓடிடுறாங்க நிறைய பேர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் தொழுதுட்டு அப்படி இருக்கணும், அமைதியாக கொஞ்சம் நேரம் இருக்கணும். தொழுதுட்டு யார் அந்த இடத்துல அப்படி இருக்கிறாங்களோ அதனால தான் உங்கள் கக்கூசுக்கு அடக்கிட்டு தொழக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பசியில் தொழக்கூடாதுன்னு சொன்னால் பசியில் இருந்தால் சோறுன்னு அவசரமாக நிற்போம். அப்போ சோறுன்ட்டு தான் தொழுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இஷாவும் அஷாவும் ஒன்று கூடினால், இஷாங்கிறது இஷா தொழுகை, அஷாவுங்கிற இரவு சாப்பாடு. ஞானிகள் சொல்லுவாங்க இஷாவும் அஷாவும் இரவு சாப்பாடும் இரவு தொழுகை ஒன்று சேர்ந்தால் சோறு தான் இஷாவை தொழணும்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுது அவங்களுக்கு? அது மாதிரி கக்கூது முடிக்கிட்டு தொழக்கூடாது, மக்ரூ. என்ன 3 பேர் அடுத்த வரைக்கும் போகுமா அல்லது பாத்ரூம் மூடிடுமே என்ன ஓதுறன்னு அவனுக்கே தெரியாது. அடக்கிட்டு தொழுது அவசர தொழுகிறவங்கலாம் இஸ்லாத்தில் தொழுகை வரும்போது ஓடிட்டு வராதிங்க. அமைதி என்பது தொழுகையில் கொஞ்சம் அமைதியாக தியானம் இருக்கணும். அப்படி யார் தொழுகிட்டு அமைதியாக இருக்காங்களோ மலக்குமார்கள் அல்லாஹ் 3 துவா செய்கிறாங்களா, யா அல்லாஹ் இவருக்கு கிருபை செய், அல்லாஹ் மர்ஹமுஹு இவருக்கு அருள் செய், அல்லாஹ் மக்ஃபிர்ஹு இவரை மன்னிச்சிரு, அல்லாஹ் துபு அலை இவருடைய பாவங்களை நீ ஏற்றுக்கொள், இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா யார் துகான் சூரா ஹாமீம் அப்படின்னு ஆரம்பிக்கிற துகான் சூறாவை ஓதுறாங்களோ 70,000 வானவர்கள் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு சூறாக்கு எவ்வளவு பெரிய ஆபர் பார்த்தீங்களா? 3 ஆயத். அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹு ஆலிமுல் கைபி ஷஹாதா அப்படின்னு ஓதக்கூடிய ஆலிமுல் கைபி அல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் மூமினுல் முஹைமினுல் 3 அல்லாஹ்வுடைய பேரா வரும் அந்த சூறாவில். அந்த ஆயத்தில் 3 ஆயத்தை அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் என்று ஆரம்பிச்சு அந்த 3 ஆயத்தை காலையில் ஓதுறாங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி மாலை ஓதுறாங்களோ அவங்களுக்கும் 70,000 மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, ஸலவாத்து சொல்றாங்க. ஆனா அவர் இறந்துட்டா அவருக்கு தியாகியுடைய பட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி மலக்குமார்களுடைய துவா ஒரு விஷயத்துக்கு 2 விஷயத்துக்கு இல்லைங்க, நிறைய. வெள்ளிக்கிழமை தலப்பா அணிந்து கொண்டு யார் தொழுகைக்கு வர்றாங்களோ அவர்கள் மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். அதனால தான் வெள்ளிக்கிழமை எப்போ நான் தலப்பா கட்டிட்டு தொழுகிறது, அந்த ஹதீஸ் எப்போ பார்த்தனோ அதுலேருந்து செயல்படுத்துறதுக்காக வேண்டிய. ஏன்னா இங்கே இமாம் ஹசரத்து தான், நமக்கு தலப்பா கட்டுறதுக்கு என்ன வேலை? இந்த நன்மை கிடைக்கணுமா இல்லையாங்க? அதனால என்ன ஒரு பக்கிஸ்தான் மாதிரி ஒரு தலப்பா கட்டி நிற்கிறேன் நல்லவே நினைக்கலாம். இந்த நன்மை கிடைக்கிறதுக்காக தான் நான் தொழுகையில் அதை கட்டிக்கிறது. யார் சஹர் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. 3 பேர்த்தமலா ஒரு பாலாவது குடிச்சுக்கிறேன், நான் மதியம் நல்ல நைட் நல்லா சாப்பிட்டேன், ஒரு பாட்டிக்கு போயிட்டு வந்தேன் பசியில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த நன்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி யார் ஏன்னா மையத்தினுடைய வீட்டுக்கு நம்ம மையத்துக்கு போயிருக்கும்போது பொறுமையா இருங்க, இன்னா இல்ல வெயினா ராஜுவன் எல்லாம் அவங்களுக்கு நல்ல விஷயத்தை பகரமா கொடு அப்படி துவா செய்யணும். ஏன்னா அங்க மலக்குமார் இருந்து ஆமீன் 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 ஆமீன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமான ஒரு சஹாபி வஃபாத்தா கூடிய நேரத்தில் எல்லாரும் மலக்குமாருக்கு கூடி நிற்கிறாங்க. நல்ல வார்த்தையை சொல்லுங்க, யார் இந்த இடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, சும்மா நிற்காதீங்க, எல்லாம் நல்ல பொறுமையை நிறைய துவா செய்யுங்க. மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி நிறைய நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அந்த துவாவினால அந்த அவருடைய உம்மு சலமா நாய்க்கு தானே கணவனா மாறிட்டாங்க அந்த துவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாரோ அவருக்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க. ஒரு தப்சீரை படித்தோம், ஒரு ஹதீஸை படித்தோம், ஒரு பொம்பளை போட்டா பார்த்தா நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறோம். அது நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதில் என்னங்க கிடைக்க போகுது? வெளிநாட்டில் ஒரு ஹதீஸை பார்த்து அனுப்புறது, ஒரு மார்க்க விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறது. நானும் என்னுடைய இதில் ஏதாவது நல்ல விஷயம் தான் உடனே எடுத்து நான் அதில் பண்ணிடுவேன். அதில் என்ன கிடைக்க போகுது? மற்ற போட்டோ கேட்டாலும் நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ யார் யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு நல்ல செய்திகளை யார் கற்றுக் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு மலக்குமார் என்ன செய்யறாங்க, ஸலவாத் செய்றாங்க. யார் ஃபர்ஸ்ட் சப்புல நின்று தொழுகிறாங்களோ வாழ்க்கையில் அவர் எல்லா விஷயத்திலும் ஃபர்ஸ்ட் வருவார். அவருடைய தொழிலில் ஃபர்ஸ்டா இருப்பார், அவருடைய தேவையில் அவருடைய பிள்ளைங்க எல்லாமே மார்க்கில் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. என்னைக்கும் எதில் நம்ம லாஸாக போகிறோமோ அதில் தான் எல்லாத்துலேயுமே லாஸ் ஆயிடும். ஆக இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேகமாக பேச வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த செய்தியை சீக்கிரம் முடிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது அதில் சொல்லப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி ஒரே தலைப்பின் கீழே சொன்னார். அடுத்த வாரத்துக்கு வேறு ஏதாவது புதுசாக பேசுகிற என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் நமக்கு துவா செய்யணும்னு சொன்னால், யார் கல்வி பயணத்திலே மார்க்க கல்வி படிக்கிறாங்களோ இவங்கெல்லாம் பாருங்கள், காலேஜ் படிக்கிறவங்களாம் ஒரு பொம்பளை பிள்ளைய நம்பர் வச்சிருக்கான். ஆனால் மார்க்க கல்வி படிக்கிறவங்க புள்ள பாருங்க தொழிலாளியாக இருப்பாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்கான்னு கேட்டு படிக்கிறாங்களா இல்லையா? மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தர்றாங்க, அவங்களுக்கு ரெக்கை விரிக்கிறாங்க, அவங்களுக்கு கடலில் உள்ள மீன்கள் பறவைகள் பாவ மன்னிப்பு தேடுறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க.
ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்கள் என்னென்ன அந்த 20 அமல்கள் நான் சொன்னேனோ அந்த 20 அமல்களை நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அந்த 20 இடத்துலையும் மலக்குமார்கள் துவாவை பெற்றவர்கள் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த செய்தி அப்படியே ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நான் ஏற்றுறேன். இந்த வாரத்தில் முதல்ல வந்து ஒரு கடைசியில் என்ன சொன்னார் தெரியாமல் போச்சேன்னு சொல்ல தேவையில்லை. பக்கத்தில் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் நம்ம இது கொடுப்பார். அதில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வாரம் பேசுறது அப்படியே உட்காந்து பொறுமையாக கேட்டீங்க குறித்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொன்னால் மலக்குமார்கள் நமக்கு துவா செய்தா அடுத்தவன் சேட்டை பண்ணால் நமக்கு சூழ்ச்சி பண்ணால் நம்ம அழிஞ்சு போயிடும். மலக்குமார்கள் துவா செய்தா நம்ம உயர்ந்து போயிருவோமா இல்லையா? அப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்துட்டு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.